ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முரிம் சைக்கோபாத். நேத்து நடந்த போல்ல வந்து நீங்க முரிம் டைப் மான்வா தான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இத எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல மொத்தமே 5 சாப்டர் தான் இருக்கு. அதுவும் இல்லாம இது புதுசா லான்ச் ஆனது. இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் இது வந்து ரிலீஸ் ஆகும் இந்த மான்வா. இந்த சாப்டர் ஓபன் பண்ண உடனே என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. அதுவும் இல்லாம மலைக்கு நடுவுல ஒரு சின்ன டவுன் இருக்கு. அத தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு செக்டோட நேமையும் காட்டுறாங்க. இது வந்து பிளாக் டெத் செட். அதுவும் இல்லாம இது ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் செக்ட். அப்ப பார்க்கணுமே யாரோ ஒருத்தன் வந்து அந்த செக்ட்குள்ள உள்ள போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கா ரொம்பவே வித்தியாசமா. பார்க்கணுமே இவன் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மின்னல் அடிக்குது. இவன் ஹீரோவா வில்லனான்றது தெரியல. போக போக தான் தெரியும். ஆனா இவனோட இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா இருக்கு. அப்ப பார்க்கணுமே அவனுக்கு முன்னாடி இருந்து நிறைய பேர் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்துட்டான்டா அவன் பேரே இல்லாத ஸ்வாட்மேன் இங்க வந்துட்டான். அவன் எல்லாருமே சேர்ந்து கொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பார்க்கணுமே இருக்கிற எல்லா பேருமே அவனை கொல்றதுக்காக ஓடுறாங்க. அவ்வளவு பேர் அவனை கொல்றதுக்கு வராங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுங்கள கிட்ட வரவும் இவனோட ஸ்வாட மட்டும் தான் வெளியே எடுப்பான். அப்ப பார்த்தா அவன் ஸ்வாட வெளியே எடுத்ததுக்கே எல்லாருமே செத்து கீழே விழுறானுங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ரத்த வெள்ளமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மறுபடியும் அவனை சுத்து போடுறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் சுத்து போடுவானுங்க. கிட்ட இருக்க எல்லாரோட தலையுமே அவன் வெட்டி எடுக்கிறான். அவன் கிட்ட போறதுக்கே எல்லாருமே அலறானுங்க. ஏன்னா கிட்ட போன எவனுமே உயிரோட இல்ல. அப்படி இருக்கும் போதே அவனோட பேக் சைடுல இருந்து ஒருத்த அட்டாக் பண்றதுக்கு வரான். நீ இப்ப என் கையில மாட்டினடா நாயன்னு சொல்றான். அவன் வந்து ஒரு விதமான எனர்ஜி மூலமா அவனை அட்டாக் பண்ணான். அதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். பின்னாடி வந்தவன் அவனால எப்படி பின்னாடி இருக்கிறத பார்த்து அட்டாக் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு பார்க்கணும். அவனை கொல்ல வந்த எல்லாருமே கொண்டுட்டு சென்டரா நின்னுட்டு இருக்கான் பையன். அது மட்டும் இல்லாம உள்ள பார்க்கணும் ஒரு வயசானவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இவன் வரத்துக்காகவே. அப்படி அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு மின்னல் அடிக்கும். கரெக்டா அதே டைம்ல அங்க வந்துடுறான். ஒருத்தர் பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த பெரியவர் என்ன கேக்குறானா, நீ தான் அந்த பேரே இல்லாத ஸ்வாட் மேனா அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன கேக்குறாருன்னா, அப்ப நீ தான் அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்வாட் மேனா, அப்படி நீ தான் அவனா இருந்தா நீ எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் பதில் என்ன சொல்றானா, ஏன்னா நான் அவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பெரியவர் வந்து ஷாக் ஆயிட்டு என்ன கேக்குறாருன்னா, அப்ப நீ அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்வாட் மேன் கிடையாதா, அப்புறம் எதுக்கு எல்லா அன்ஆர்த்தடாக்ஸ் செக்டையும் நீ வந்து அன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் ஒண்ணு வந்து அந்த ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்வாட்மேன்லாம் கிடையாது. அப்ப பார்க்கணுமே அந்த பெரியவர் வந்து சிரிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்தி இருக்க. அப்ப அவன் சிம்பிளா என்ன சொல்றானா, நான் வந்து யாரையுமே ஏமாத்தல, அவனுங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் அவனுங்க நினைச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லும் போதே பார்க்கணுமே அப்படியேப்பட்ட ஒரு சைக்கோபாத் மாதிரி தான் இருக்கும் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம். உடனே அந்த பெரியவர் பேசிட்டு என்ன பண்றாருன்னா ஸ்வாட்ல கை வைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, நீ எப்படியாப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அப்ப பார்க்கணுமே அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா அவர் ஸ்வாட வந்து அவர் உரையில இருந்து எடுக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன், இன்னைக்கு நான் செத்தே போனாலும். அந்த வயசானவர் ஸ்வாட ஓபன் பண்ணவனே பார்க்கணுமே மனுஷன் இந்த வயசுலயும் அப்படி இருக்காப்ல. அதுவும் இல்லாம அவருக்கு பின்னாடி பார்க்கணுமே பெரிய கோப்ரா பாம்பு வந்து சுத்தி வளைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நேம்லெஸ் ஸ்வாட் மேனோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எப்படி பார்த்தாலும் நீ என்ன இங்க கொல்றதுக்கு தான் வந்திருக்க, வா பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்க்கணுமே ரெண்டு பேருமே சண்டை போறதுக்காக ரெடி ஆயிட்டு வா பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே அவங்க பொசிஷன்ல ரெடியா இருக்காங்க. அப்ப பார்க்கணுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபைட் வந்து ஃபுல்லா காட்டலனாலும் அந்த வாசல்ல இருந்து ஒருத்தர் தான் வெளியே வரதை காட்டுறாங்க. அப்ப பார்க்கணுமே வெளியே வர்றது யாருன்னா நம்ம பையன் தாங்க. அந்த பெரியவரை போட்டு தள்ளிட்டு வெளியே வரான். அந்த பெரியவரும் ஒன்னும் சும்மா எல்லாம் கிடையாது. அவர் யாருன்னா டார்க் நைட் செக்டோட லீடர் தான். அப்ப பார்க்கணுமே அவனோட ஸ்பாட் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. அவன் நடந்து வர வழி ஃபுல்லாவே அந்த ரத்தம் சொட்டிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம அவன் வெளியே வரும்போதே பார்த்தா ஒரு பெரிய மின்னல் அடிக்குது. அந்த மின்னலோட வெளிச்சத்துல தான் அவன் முகத்தையே நம்மளுக்கு நல்லா தெளிவா காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்பாட வந்து அவனோட உரையில வைக்கும் போது பார்க்கணுமே பையன் ரியலாவே ஒரு பெரிய சைக்கோபாத் மாதிரி தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோபாத் தான் மக்களே நம்மளோட ஹீரோ. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பூவோட இதழ் வந்து தண்ணியில விழுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது தண்ணி இல்ல ரத்தம்ட்டு. சுத்தி ஒரே பிணங்கள் மட்டும் தான் இருக்கு. அப்ப பார்க்கணுமே ஒரு பெரிய படையே வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே போய் ஒரு இடத்துல நின்னுட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இது எனக்கு தெரிஞ்ச ஆவோசெக் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிற மொத்த ஆவோசெக்மே இறந்து போய் தான் கிடக்குறாங்க ஒருத்தரும். அப்ப பார்க்கணுமே முன்னாடி இருந்த எல்லா லீடர்ஸுமே அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இது உண்மையிலேயே ஆவோசெக் தானா, இது கண்டிப்பா என்ன டீமன் பார்த்த வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுல ஒருத்தர் வந்து நீ அமைதியாரு, யாரோ நம்மள நோக்கி வராங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்க்கணுமே ஒருத்தனால நடக்கவே முடியாம அவன் கால்ல நடுங்கியே நடந்து வரான். அவன் என்ன சொல்றானா, ஆவோசெக் மொத்தமுமே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஆப்போசிட்ல நிக்கிற ஒரு லீடர் வந்து கத்துறாரு. அவன் வந்து கண்டிப்பா ஆவோசெக் சேர்ந்த ஒரு ஸ்பாட் மேனா தான் இருப்பான். இங்க என்னதான் நடக்குது, அவனை பார்க்கணுமே. அவனால் பேசவே முடியலனாலும் அவன் என்ன சொல்றானா, இது எல்லாத்தையுமே பண்ணது ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி இருந்து பெரிய அட்டாக் வந்து அவன் மேல விழுது. அது மட்டும் இல்லாம அந்த லீடர்ஸ் நோக்கியும் போது அவனுங்களாம் என்ன பண்றாங்கன்னா, இது எப்படியாச்சும் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்டாக் மூலமா மொத்த இடமும் சுத்தி புகையாயிடுச்சு. அந்த புகையெல்லாம் கொஞ்சம் விலகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கடைசியா இருந்த ஆவோசெக் மெம்பர் கூட 2 துண்டா கீழே விழலாம். அப்ப பார்க்கணுமே வந்த 5 லீடர்ல ஒரு லீடர் என்ன கத்துறாருன்னா, உனக்கு தைரியம் தான் எங்க முன்னாடி வா அப்படின்னு கத்துறாரு. அப்ப பார்க்கணுமே ஒருத்தன் வந்து அவனோட கையில வந்து ஒருத்தரோட தலையை வச்சுட்டு நடந்து வரான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சைக்கோபாத் தான். வரவன் சும்மா இல்லாம ஆப்போசிட் லீடர்ஸை பார்த்து என்ன சொல்றானா, சவுலின் ஹூடாங்
நம்குன், சுங்யாங். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கிரௌடே கூட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன 4 பேருமே ஒரு கிளானை சேர்ந்த லீடர்ஸ் அவங்க எல்லாம். உடனே ஆப்போசிட்ல இருந்த ஒரு லீடர் வந்து என்ன சொல்றாருன்னா, வாயை மூடு, முதல்ல நீ யாரு, நீ எதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு அழிவை இங்க எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா மவுண்ட் ஆவோ தான் இருக்கிறதுலே ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு தான். அந்த ரூமர்ஸ்லாம் ஒன்னும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே அவன் ஒரு தலையை உருட்டி விடுறான். அதை பார்த்த உடனே ஆப்போசிட் இருந்த 5 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இது அவரு தானே, மவுண்ட் ஆவோ செக்டோட லீடர் தானே இவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கணுமே நம்ம ஹீரோ வந்து சும்மா இல்லாம அவனோட ஸ்வாட வந்து அவங்கள பார்த்து நீட்டிட்டு என்ன சொல்றானா, நீங்க வந்து இங்க கூட்டத்தோட வந்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா மவுண்ட் ஆவோட நீங்க சத்தியம் வாய்ந்தவங்களா இருப்பீங்க அப்படி அவன் சொன்ன உடனே பார்க்கணுமே ஆப்போசிட் இந்த லீடர் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவரோட ஸ்வாட கையில எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட மத்த லீடர்ஸ் ஒன்னு சேர்ந்து நாங்க கண்டிப்பா உன்னை இங்க கொன்னே ஆவோம், அது மட்டும் இல்லாம இங்க இறந்து போன மொத்த ஆவோ செக்டுக்குமே நாங்க நிம்மதி தருவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, இந்த இடம் ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க 5 பேர் வந்து அட்டாக் பண்றதுக்கு இவன் வந்து இறந்து போயிடுறான். இவன் இறந்து போயிட்டானே என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு மாடர்ன் வேர்ல்டுல வந்து ஒருத்தனை காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா அவன் கண்ணில் வந்து விஆர் கேம்ஸ் போட்டுட்டு தான் இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டே அதை கைட்டிட்டு என்ன சொல்றானா, எல்லாருமே ஒன்னு சேர்ந்து தாக்கினா என்னால் சமாளிக்க முடியாதான் போல அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது அவன் இவ்வளவு நேரமா இருந்தது வந்து ஒரு கேம், விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது. அது மட்டும் இல்லாம அந்த கேமோட பேர் வந்து முரிம் லாகின். அதுவும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப வயலன்ஸா இருக்கிறதுனால கவர்மெண்டே வந்து இதை சீஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கேம் வந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான் அவன். அப்ப அவன் உட்காந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆப்போசிட்ல டிவில வந்து ஒரு நியூஸ் போகுது. அதுவும் என்னன்னா ஒருத்தன் மிஸ் ஆயிட்டான்ட்டு. அந்த நியூஸை பார்த்துட்டு இவன் என்ன சொல்றானா, மேபி அசாசின்ஸ் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இவன் யோசிக்கும் போதே பின்னாடி இருந்து ஹெல்ப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம என்ன காப்பாத்துங்களும் சவுண்ட் கேட்கும். இவன் என்ன பண்றானா, இவன் பக்கத்துல வச்சிருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கிட்டு போறான். அப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒருத்தனை கட்டி வச்சுட்டு இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து தயவு செஞ்சு என்ன விட்டுடுன்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே நம்ம ஹீரோ வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சிட்டு என்ன கேட்கிறானா, என்ன வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்கறான். உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கும் தெரியாது, எதுக்கு எனக்கு கிட்னாப் பண்ண, நான் வந்து உனக்கு எந்த ஒரு பாவமும் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது இவ்வளவு நேரமா நியூஸ்ல காமிச்சதே இவனை தான். அப்ப பாக்கணுமே ஹீரோ வந்து அவன் கையில இருந்து ஒரு 4-5 போட்டோ தூக்கி போடுறான். அதுல இருந்து எல்லாமே இவன் தான் நிறைய பொண்ணுங்களை வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான். அதையும் போட்டோவும் எடுத்து வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கிறான். இவனும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருந்தீங்கன்னா நீ இப்ப எனக்கு வந்து இறையா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றான். ஆப்போசிட்ல வந்து கதறிக்கிட்டே என்ன சொல்றான், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா என்ன தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, ஸ்பேர் மீ, அதாவது உன்னை விட்டுடணும் அப்படிதானே. இதே வார்த்தையை வந்து நீயே நானும் நிறைய தடவை கேட்டிருப்போம். அப்ப பாக்கணுமே ஹீரோ அவனோட தலையில கையை வச்சுட்டு அவன் கையில வச்சிருந்த சுத்தி மூலமா அவன் தலையில அடிக்கிறதுக்கு பாக்குறான். ஹீரோ அந்த மாதிரி அடிக்க வருவான். இவன் வந்து பயத்துல என்ன பண்றானா, ஹீரோ வயிற்றுல ஒரு இடி இடிக்கிறான். ஹீரோ 2 அடி பின்னாடி போவோம். அவன் எழுந்து அவன் கையில கட்டியிருந்த கயிறுலாம் அறுத்துறான். அப்படி எழுந்து சும்மா இல்லாம கீழே இந்த சுத்தி அவன் கையில எடுத்துக்கிட்டு என்ன சொல்றானா, நீ இப்ப இங்க சாக போறடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். அவன் சொன்னது கேட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அப்படி அவன் சிரிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து அவன் வந்து ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரான். அவன் அட்டாக் பண்ண வந்த எல்லா அட்டாக்குமே நம்ம ஆள் வந்து டாட்ச் பண்ணது மட்டும் இல்லாம வைக்கிறான் பாருங்க ஒரு பஞ்சு, தடியன் கதி கலங்கிடுறான். அவன் போய் கீழே விழுறான். அப்ப பாக்கணுமே அவன் பயத்துல வந்து என்கிட்ட வராத, நான் வந்து இன்னும் உயிரோட இருக்கணும் கத்திக்கிட்டே தவந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இங்க வந்து நிறைய மனிதர்கள் வந்து ஹெர்பிவோரஸ் தான், அது எப்படின்னா இந்த பழம் காய்கறிகள் சாப்பிட்டு இருக்கவங்க. ஆனா அதுல சில மைனாரிட்டி வந்து அவங்களாம் வந்து கார்னிவோரஸ், அவங்களாம் எப்படின்னா வீக்கா இருக்கிற மனுஷங்களை சாப்பிடுறவங்க. அப்படியாப்பட்ட கார்னிவோரஸை வந்து ஹண்டர் தாண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அவன் கையில சுத்தி எடுக்கிறான். ஆப்போசிட்ல இருந்து ஏதோ டோர் ஓபன் பண்ணுவோம் பார்த்து ரொம்பவே ஷாக்ல இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் தாண்டா உன்னை ஹண்ட் பண்ண வந்த ஹண்டர் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் திறந்த டோர்ல என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோ கொண்ட நிறைய மனுஷங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ என் கிட்ட வராது அப்படின்னு அவன் கத்துறான். பட் ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர பின்னாடி இருந்த கதவு வந்து உடைச்சிட்டு நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. அப்ப பாக்கணுமே உள்ள வந்து எல்லாருமே போலீஸ் தான். அதுல ஒரு போலீஸ் சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா, டாங் பாக்ஸோ அப்படின்ட்டு கன் எடுக்கிறாரு வெளியே. அவர் கன் எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து நான் வந்து அரெஸ்ட் பண்றேன், அதுவும் எதுக்காகனா நீ வந்து கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம கொலை பண்றதுக்கும் ட்ரை பண்ணிருக்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா, போலீஸ் ஆன நீங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே அந்த போலீஸ் சீஃப் என்ன பண்றாருன்னா கன் எடுத்து அவன் பக்கத்துல ஷூட் பண்றாரு. ஆனா அவன் மேல கிடையாது, போய் செவுத்துல தான் விழுது அந்த புல்லட். அப்ப அந்த போலீஸ் சீஃப் என்ன சொல்றாருன்னா, நான் அவனை அசையாம இரு அப்படின்னு சொன்னேன். அப்ப பாக்கணுமே ஹீரோ அந்த புல்லட் போன மார்க்க பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கவங்கள பாக்குறான். ஆப்போசிட்ல இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவன் என்ன ஃபீல் பண்றானா, அந்த கேம்ல வந்து எப்படி கடைசியா வந்து எல்லாருக்கும் தனியா சண்டை போட்டானோ அதே தான் ஃபீல் பண்றான் இதே இடத்துல. அந்த போலீஸ் சீஃபை பார்த்து ஹீரோ என்ன கேட்கிறானா, உனக்குலாம் தெரியுமா தெரியாதா, இங்க இருக்கிற 6 பொண்ணுங்களை கொண்டிருக்கான். அவன் அவங்களை டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணது போட்டோவும் எடுத்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்களை கொண்டிருக்கான். அப்படியேப்பட்ட ஒருத்தனை தான் உயிரோட விட சொல்லி நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், அவனுக்கு பின்னாடி தெரிஞ்சு பத்தியா பொண்ணுங்கள்லாம் அது எல்லாருமே கொலைகாரனுக்கு தான், எல்லாருமே நான் தான் கொண்டு அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு போலீஸ் சீஃப் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, இவனுங்க எல்லாருமே மிருகங்க,
அது இல்லாம இவனுங்கள கார்னிவோரஸ், இவனுங்களை அன் பண்ற அண்டர் தான்டா நான் அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்குறமே அந்த போலீஸ் சீஃப் கண்ணை காமிச்சிட்டு என்ன பண்றானா, அவன் வாயில ஒரு சிகரெட் வச்சுட்டு பத்த வைக்கிறான் ரொம்ப கேஷுவலா. அந்த போலீஸ் சீஃப் என்ன சொல்றானா, ஆமா இப்ப என்ன பண்றது, அதுக்கு நான் பாக்குறதுல முக்காவாசி பேர் சைக்கோபேத்திக் தான், இவனுங்க எல்லாருமே மக்களை கடத்தி கொலை பண்றவனுங்க தான். உடனே ஹீரோ சிரிச்சிட்டு என்ன சொல்றானா, இந்த போலீஸ் கிட்ட பேசினா எதுவுமே நடக்காது நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு இப்போவும். அப்ப பாக்குறமே நம்ம ஹீரோ வந்து அவன் கையில வச்சு சுத்தி வந்து ஸ்விங் பண்றான். இத பார்த்த போலீஸ் சீஃப் வந்து நிறுத்துறா அப்படின்னு கத்துறாரு. இவன் அமைதியா இல்லாம அவன் கையில வச்சிருந்த சுத்தி மூலமா அந்த கொலைகார முகத்துல அடிச்சு கொள்றான். இத பார்த்த போலீஸ் சீஃப் வந்து நம்ம ஹீரோ சுட்டுறான். ஹீரோக்கு தெரியும் அவன் இங்க சாக போறான்ட்டு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன நினைக்கிறானா, எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அதுவும் என்ன சுத்தி மொத்தமும் பீஸ்டிங்களா இருக்கணும், என்னோட விருப்பப்படி எல்லாத்தையுமே நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாக்கணுமே ஹீரோ நோக்கி அந்த புல்லட் வரவும் புல்லட் பட்டு ஹீரோ இறந்து போறான். அது மட்டும் இல்லாம அவனோட மொத்த வாழ்க்கை ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வருது. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தன் கண்முழிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்ப பாக்கணுமே ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் எப்படி உயிரோட இருக்கேன், அவன் என்ன சுட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதே ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன சொல்றானா, நீ நல்ல வேளை இன்னும் சாகல, நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே அவன் என்ன பண்றானா, ஹீரோட ஷர்ட்டை பிடிச்சு தூக்கி என்ன சொல்றானா, உன மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து நான் எதுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோட முகத்திலே குத்த போய் நிறுத்திட்டு என்ன சொல்றானா, இந்த அடி மட்டும் அடிச்சுனா நீ கண்டிப்பா இறந்து போயிடுவ. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ தூக்கி அடிச்சுட்டு என்ன சொல்றானா, நான் நாளைக்கு வரேன், நீ எப்படி பார்த்தாலும் நாளைக்கு சாக தான் போற அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே ஹீரோ அவன் அப்படி திட்டிட்டு போவும் ஹீரோக்கு அவ்வளவு கோவம் வந்து பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அவனை அடிக்கிறதுக்காக எழுந்திருக்கான். ஆனா அவனால சுத்தமா முடியல, அவன் மொத்த உடம்பு அப்படி வலிக்குது. உடனே கீழே விழுந்துடுறான். அது மட்டும் இல்லாம கீழே விழுந்தோடனே என்ன பண்றானா, ஐயோ என்னால முடியல, என் உடம்பு மொத்த உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப பாக்கணுமே அவன் போட்டிருந்த ட்ரெஸ் அவன் கட்டிட்டு பாக்குறான். அவனோட உடம்பு வந்து அப்படி இருக்கு, எப்படி சொல்றது, சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஒருத்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு உடம்பு. கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் இது வந்து என்னோட உடம்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல கை வச்சு பார்த்துட்டு என்ன விதமான காயங்கள் இது அப்படின்னு ஃபீல் பண்றான். உடனே ஹீரோ வந்து ஆபோசிட் இந்த இடத்த பார்த்துட்டு, எனக்கு இந்த இடத்தோட பேர் தெரியும், இது முரீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு கீழே உட்காந்து அழக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னோட கனவு வந்து உண்மையாயிடுச்சு. அப்ப பாக்கணுமே ஒரு சின்ன மெசேஜ், பிளேயர் டாங் ஆங் சுங் வெல்கம் டு முரீம் ஆன்லைன் அப்படின்னு வருது. நம்ம ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிச்சுட்டு என்ன சொல்றானா, இந்த உலகத்துல தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி அவன் சொல்லவும் இந்த சாப்டர் இங்கே முடிக்கிறாங்க மக்களே. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.